இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரைஸ் செய்யல, அதுக்கு பதில் சம்பா வீட் ரவா தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு 1.5 கிளாஸ் ரவா எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கோங்க. 3 to 4 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கீ ஆட் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பு, ஜீரகம், கடுகு, உளுத்தம் பருப்பு, பூண்டு, ஒரு 2 வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா குக் ஆனதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு 1 கிளாஸ் சம்பா ரவைக்கு 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச ரவையை ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கீழே இருந்து மேலே வரைக்கும் கிளறி விட்டுட்டு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணால் நல்லா குக்காக இருக்கும். மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிட்டா சூப்பரான சம்பா ரவை ரெடி. நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கு இந்த ஹெல்த்தியான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மா வீட்டில் இருக்கும் போது நைட்டு டிஃபன் எனக்கு இந்த சம்பா உப்புமா செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். வித் சுகரோடு சாப்பிடும் போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.